கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு வலிமைமிக்க மனிதர்களாக உருவாக்கி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி நீங்கள் அதை யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், சாலமோனுடைய இந்த விசேஷித்த அந்த ஞானம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அருளி செய்திருக்கிறார். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். காலம் கடந்த ஒரு ஞானம். ஒரு அருமையான ஒரு காட்டில் ஒரு கரையான் புற்றுகள் இருந்தன. அந்த கரையான் புற்றுகள் ஒவ்வொன்றாக மழை வருவதற்கு முன்பதாக அவைகளை மண்களை எடுத்து கொண்டு வந்து அந்த புற்றுகளை செய்து கொண்டிருந்தன, வேகமாக அடுக்கி கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் அங்கே வந்த ஒரு பாம்பு அதை பார்த்து கொண்டே இருந்தது. ஏன்னால் பாம்பால் அந்த புற்றை கட்ட முடியாது. ஆகவே இதை பார்த்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு தடையும் அந்த கரையான்களை பார்த்து அந்த பாம்பு பேசிச்சான். என்ன பேசிச்சான்? ரொம்ப அழகாக கட்டுறீங்க, நல்லா கட்டுங்க, நாளைக்கு வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் போச்சு தான். இந்த கரையான் இரவும் பகலும் வேகமாக என்ன செய்தான், இந்த குட்டி எறும்புகள் எல்லாம் சேர்ந்து வேகமாக அது வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிச்சான். அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, ரொம்ப வேகமாக கட்டி முடித்து அழகாக மேலே நல்ல கோபுரம் மாதிரி கொண்டு வந்த உடனே இந்த பாம்பு அந்த கரையான்கிட்ட போய் பார்த்து பேசிச்சான். அந்த சின்ன எறும்புகள்கிட்டலாம் சொல்லிச்சான், நான் உள்ளே என்ன தான் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டுச்சான். பாம்புகளும் டெய்லி சந்திக்கிற ஒரு நண்பனை போல் இருக்குதே, சரி ஓகேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துச்சான். உள்ளே போன அந்த பாம்பு வெளியே வரவே இல்லை, உள்ளே உட்காந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகான இடமா இருக்குது, எனக்கு ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். எறும்புகளும் கரையான்களும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஐயோ, நாங்கள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மிகுந்த வேதனையோடு நம்ம யார்கிட்ட போய் என்ன சொல்லன்னு சொல்லி பக்கத்துலேருந்து ஒரு சாதுகிட்ட போய் அதுகளெல்லாம் முறையிட்டுச்சான். இந்த வேடிக்கையான சம்பவத்தில் அந்த சாதுகள் உடனே நினைச்சாராம், அந்த பாம்பை பார்த்து பேச வந்தார். நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி கரையான்கிட்ட சொல்லி, நான் எப்படியாவது பாம்புகிட்ட சொல்கிறேன்னு பாம்புகிட்ட வந்து சொல்கிறார். பாம்பு சொல்லிச்சான், முடியாது, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிச்சான். சாது சொன்னாராம், நீ ஒரு பலசாலியோட போட்டி போட்டிருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, ஒரு சாதாரண ஒரு சின்ன அற்ப எறும்பு நீ அதுகிட்ட போய் போட்டி போடுறிய, நீ ஆனால் ஜெயிக்க முடியாத ஒரு நாள் உனக்கு வரும். நீ இன்னைக்கு ஜெயித்தது போல் தெரியும், நான் ஜெயிக்க முடியாத ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சாது பாம்புட்டு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த கரையான்களும் ரொம்ப மிகுந்த வேதனையோடு வருத்தத்தோடு போயிச்சான். நாட்கள் போனது, காலங்கள் போனது. இந்த பாம்பு அழகான ஒரு குட்டியை போட்டு அப்படியே என்ன செஞ்சான், மேலே வந்துச்சான். மேலே வந்து அதுக்கு இறை வாங்கி கொடுக்கறதுக்காக அங்கங்கே அப்படி போச்சான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு மிகப்பெரிய பருந்து கழுகு என்ன பண்ணிச்சான், வேகமாக வந்து அந்த பாம்பை கொத்திட்டு போயிச்சான். அப்போ அந்த ரெண்டு கால்களுக்குள்ள நகத்துக்குள்ள இடையில அந்த பாம்பு இப்படி சிக்கி கொண்டுச்சான். உயரமாக பறந்துச்சான். பாம்பு எவ்வளவோ கழுகிட்ட சொல்லிச்சான், ஐயோ என்னை விட்டுரு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், என்னை எப்படியாவது விட்டுரு. நெளிஞ்சு பார்த்துச்சான். நெளிஞ்சு பார்த்தா அந்த கழுகு என்ன செய்தான், பொத்துன்னு பாம்பை கீழே போட்டுச்சான். போட்டால் அந்த பாம்பு எங்கே விழுந்துச்சான், அந்த சாதுவனுடைய ஆசிரமத்து வாசலில் விழுந்துச்சான். அந்த வாசலில் விழுந்த உடனே பாம்பு சாதுட்ட கேட்டுச்சான், மன்னிச்சிக்கங்க, என்னால் நகர முடியல, என் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படி சொல்லிச்சான். சாது அந்த பாம்பை பார்த்து சொன்னாராம், நீ பலவீனமான சிலரை மிரட்டி நீ பலசாலி மாதிரி நீ நடிச்சுக்கிட்ட, ஆனால் உன் பலம் எங்கே போச்சு? இப்போ உனக்கு மேலே ஒரு பலமுள்ள மனிதன் ஒரு நாளில் வருவான். அதனால் நீ பலமாக இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களை அணைத்து கொள்ளணும், எல்லாவற்றையும் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி சாது பல காரியங்களை அந்த பாம்பை வச்சு தன்னுடைய சகாக்களுக்கும் பாடம் எடுத்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சாயலை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறார்.
அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஞானம் மிக முக்கியமானது. காலம் கடந்த ஞானம் பல நேரங்களில் சந்ததிகளுக்கு சாபத்தை கொண்டு வந்துவிடும். அந்த பாம்பால் நன்மை செய்ய முடியல, சந்ததிகள் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டே வாழ்ந்திருக்கும். யோசித்து பாருங்க. பலவீனமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பலவீனத்தை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார். வேதத்தில் சாலமோன் ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம். ஆண்டவர் தருகின்ற அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதன்படி வாழணும். பிறரை ஏமாற்றி, பிறரை நீங்கள் கடினப்படுத்தி நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு நாளும் அதில் ஜெயம் எடுக்கவே முடியாது. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மூலமாக பெரும் நன்மையை செய்வார். பெருத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிறருடைய ஆசீர்வாதத்தில் ஏறி போகலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பலசாலி, அதனால் மிரட்டி பார்த்துடலாம் நினைக்கிறீங்களா? இந்த ஊரில் அப்படி ஏராளமான மனிதர்கள் தங்களுடைய பலம் இருக்கும் பொழுது மிரட்டி மிரட்டி மிரட்டி, ஏராளமான அரசியல்வாதிகள், அவருடைய இறுதி நாட்கள் பாருங்கள், ரொம்ப மிகவும் பரிதாபமாய் போனதை பார்க்கிறோம். ஆகவே நன்மை செய்யும் நாட்கள் கிடைக்கும் பொழுது, நன்மை செய்கின்ற திராணியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பலருக்கு நீங்கள் செய்து பழகுங்கள். ஞானத்தோடு காலத்தை நடத்துங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் தருகின்ற அந்த அனந்த ஞானம் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். அந்த ஞானத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் ஞானத்தோடு சிறப்பாக ஒருங்கிணைத்து கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களை அப்படி கட்டவும், எங்கள் திருச்சபைகளை, சமுதாயத்தை கட்டவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு விரோதமாக நிற்கிற எத்தனையோ சக்திகள், ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற இப்படிப்பட்ட தீமையான பாம்பை போன்ற பல மனிதர்கள் பெருகி இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையிலே நீர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவரப்பா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிந்தை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் நன்மையாக்கி நடத்தும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஞானத்தோடு வாழ்வோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.